ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் இன்றைக்கி சண்டே ஆகஸ்ட் 2ஆம் தேதி மார்னிங் ரொட்டீன் நாங்கள் காலையில் என்னென்ன வேலைகள் செஞ்சோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க எங்கள் லைன்ஸில் எல்லாரையுமே பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. 6 மணி 6:30 மணி 7 மணிக்கெலாம் போயிடுவாங்க. இன்றைக்கி எல்லாருமே இருந்தாங்க. அவங்களோட எங்களுடைய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போது நம்ம ஏரியாவில் மழை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட வீடியோஸில் அடிக்கடி இந்த விறகு உடைக்கிற வீடியோ நான் காமிச்சிருப்பேன். ஏன்னா இங்கே இந்த ஒரு வேலையை யாராலையுமே தவிர்க்கவே முடியாதுங்க. கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் டெஃபினட்டாக மந்த்லி ஒன்ஸாவது இந்த விறகு உடைக்கிறது, அள்ளி போடுறது, பரனில் அடையிறது, இந்த வேலை கட்டாயமாக செஞ்சு தாங்க ஆகணும். ஏன்னா இங்கே பொதுவாகவே விறகடுப்பு தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இங்கே சிலிண்டர் இருக்குது, கேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இருந்தாலும் எதுக்காக விறகடுப்பு பயன்படுத்துகிறோன்னா குளிர் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வீடு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்போ நம்ம விறகடுப்பு யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடு கொஞ்சம் சூடாக இருக்கும். இப்போ வெளியில் இந்த மழையில் குளிர்லலாம் போயிட்டு வரோன்னு வைங்களேன், வந்தோடனே இந்த அடுப்புக்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் கை கால்லாம் சூடுபடுத்திக்கணும். அந்த குளிர் தாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வெக்க தேவை, சூடு தேவை. அதுக்காகவே இந்த விறகடுப்பு நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் விறகு உடைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் உள்ள விறகெல்லாம் சரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அந்த அளவாங்க எடுத்துகிட்டு வா, சைடில் விறகெல்லாம் நல்லா நீட்டாக அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்று ஒன்றா கீழே விழுந்துச்சுன்னா அதை செட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அளவாங்க வச்சு கம்பெல்லாம் போட்டுட்டு ஒரு சில கட்டையும் மேலே எடுத்து போட்டு அப்படியே அடுக்கிட்டு இந்த சாக்கெல்லாம் போட்டு மூடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் விறகு உடைக்க வேண்டியது இருக்குது. இந்த சின்ன சின்ன கட்டை, காஞ்ச கட்டையெல்லாம் எடுத்து இங்கிட்டு மாற்றிட்டு பச்சை கட்டையெல்லாம் மேல்டாக்கில் வச்சு தாங்க இப்போ கட்டுதோம். ஏன்னா காஞ்ச விறகு அப்படின்னா டக்குன்னு நம்ம உடைச்ச உடனே நமக்கு விறகு தீ பற்ற வைக்க ஈஸியாக இருக்கும். அந்த பச்சை விறகுனா ஊதி ஊதி எனக்கு இப்போ வரைக்கும் பச்சை விறகு எது காஞ்ச விறகு எதுனே தெரியாது. ஏன்னா பச்சை விறகை வச்சு புகையை போட்டுட்டு என் பாட்டுக்கு உக்காந்துட்டு இருப்பேன். அதனாலேயே காஞ்ச விறகெல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு பச்சை விறகெல்லாம் ஒரு சைடில் வைப்போம். விறகு உடைக்கிறதும் கஷ்டமான வேலை தான். விறகு அள்ளுறது, வீட்டுக்குள்ளே கிச்சனில் போட்டு பரனில் அடையிறதும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் இந்த வேலைக்கு நம்ம ஸ்கிப்பு பண்ணவே முடியாது, நோ சொல்லவும் முடியாது. கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அப்படியே விறகு உடைச்சிட்டு இருக்கும்போது மழையும் ஒரு பக்கம் பேஞ்சிட்டு இருந்துச்சுங்க. சரி, ஒரு இஞ்சி தட்டி போட்டு கட்டஞ்சாயா போட்டுட்டு வா அப்படின்னாங்க. சரி, 2 பேருக்கு மட்டும் ஒரு கிளாஸ் கட்டஞ்சாயா நல்லா சுட கொதிக்க வச்சு அப்படியே போட்டு கொண்டு வந்தேன். 2 பேருமே கட்டனை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் விறகள்ளி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் மழை வெறிக்குது வருது இந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. நனைஞ்சாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம பரனே காலியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 10-15 விறகு தாங்க இருக்கும். உடச்சி அந்த பரனில் காய வச்சோன்னு வைங்களேன், அந்த தீ வெக்கைக்கு விறகு நல்லா காஞ்சிரும். அதனால தான் ஸ்டாக் எடுத்து வைக்கிறது. போதுமான விறகு உடைச்சதுனால நம்ம பரனில் இவ்வளோ தாங்க வைக்க முடியும். அது போக மீதி இருந்த கம்பெல்லாமே எடுத்து மேலே அடைய ஆரம்பிச்சிட்டேங்க. விறகு உடைச்சிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டில் எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்களும் விறகு வெட்டணும், விறகு உடைக்க வேண்டியதும் இருக்குது, வீட்டில் விறகு இல்லை. இந்த மழை சமயத்தில் பெரும்பாலும் சொல்லக்கூடியது வீட்டில் விறகு இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்போ தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படும் மற்ற நாட்களை விட. கொஞ்ச நேரம் நான் பாதி விறகு அள்ளி கொண்டு போய் கிச்சனில் போட்டேன். அதுக்கப்புறம் கை உழைஞ்சிருச்சு. அவங்க கொஞ்ச நேரம் அள்ளி கொண்டு போய் போட்டாங்க. இப்படி மாற்றிமா விறகெல்லாமே அள்ளி உள்ளே போட்டுட்டோங்க. விறகு அள்ளிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கோல்தரண்ணா வந்தாங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பேசுகிறது பார்த்தா சில சமயம் சண்டை வந்துருமோ அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அடுத்த செகண்ட் ஜாலியாக இருப்பாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஒரு வலது கை மாதிரி தான் அந்த அண்ணா. என்ன ஹெல்ப்பு, எந்த நேரம் அப்படிலாம் கிடையாது. இவங்க ஃபோன் பண்ணால் அந்த செகண்டில் எடுத்துருவாங்க. எமர்ஜென்சி அப்படின்னாலுமே நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் அந்த அண்ணாவுக்கு ஒரு வலது கை மாதிரி தான். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் 2 பேருமே ஃபுட்பால் பிளேயர்ஸ். இவங்கெல்லாம் முன்னாடி பயங்கரமாக ஃபுட்பால் விளையாடுவாங்களாம். அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருந்தாங்களா, அப்படியே நானும் வேலை செய்கிறத தன்னை மறந்து அவங்க பேசுகிறத பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அண்ணாவும் கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அள்ளி போட்ட விறகெல்லாம் எடுத்து பரனில் அடையணும்ல, அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். விறகு உடைச்சா கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும், எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. அதனாலேயே சரி, எப்போல்லாம் விறகு உடைக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். எல்லாம் எடுத்து அடைஞ்சதுக்கப்புறம் காலையில் நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பண்ணோன்னா இட்லி அவிச்சு
கார சட்னி வச்சோம். பின்ன சோறும் பொங்கியாச்சு, மிளகு ரசமும் வச்சாச்சு. மத்தியானத்துக்கு ஏதாவது குழம்பு மட்டும் வைக்கணும். சரி காலையில் இதை தான் செஞ்சோம். இதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா மழைக்கு முன்னாடி வெளியில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையை எப்போனாலும் பார்த்துக்கலாம், அதை பற்றி நமக்கு ப்ராப்ளமே இல்லை. வெளியில் இருக்கிற வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நீட்டாக அடைஞ்சிட்டோமா. அப்புறம் எப்பவும் போல் வாசலை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அதில் வந்து இந்த செராக்குச்சி நிறையா இருக்கும். அக்கம் பக்கத்தில் பிள்ளைங்கள்லாம் இங்கே தான் விளாடுவாங்க. சாயங்காலம் நேரம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடி விளாடுவாங்களா, அப்போ காலில் கையில் குத்திரும். அதனாலேயே உடனே சுத்தம் பண்ணிடுவோங்க. அதுவும் இல்லாமல் இந்த விறகுல வந்து அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்கும். பின்ன மொஸ்கிட்டோ இருக்குங்க. மொஸ்கிட்டோ இங்கே நிறையா இருக்கும். அதை வந்து கம்பளி பூச்சின்னு சொல்லுவோம். நிறையா இருக்குங்க. எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது. அது பரனில் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த வெக்க சூட்டுக்கு அட்டைப்பூச்சியாக இருந்தாலும் எந்த பூச்சியாக இருந்தாலுமே செத்துரும். பக்கத்தில் எங்கள் அக்காவோட பேர பசங்க, அவங்க அம்மா விறகு வெட்டி கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே, அது ஒரு விளையாட்டு பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விளையாட்டுத்தனத்தோடு அந்த விறகெல்லாம் அம்மா நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு 4 கம்பு 5 கம்பு இந்த மாதிரி குட்டி குட்டி கம்பாக எடுத்துகிட்டு போனாங்க. இது வந்து எங்களோட கனிப்பா பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களுமே விறகு உடைச்சாங்க. அங்கேயும் அந்த வேலை தான் நடந்துச்சு. ஸோ மக்களே, வேலை செஞ்சு முடிக்க மழை வந்துருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் மழை குறைவு, நேற்றுக்கு விட இன்றைக்கி மழை குறைவு தான். அடுத்தடுத்து மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். மூணாரை சுற்றி பார்க்க வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வெதர் செக் பண்ணிக்கோங்க. நியூஸ் எல்லாம் அப்பப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறது எப்போனாலும் பார்த்துக்கலாம். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய சேஃப்டி தான். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ.